டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் சார்ம்ஸ்லாம் வாங்கிட்டேன், பட் செய்யவே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்க, பேங்க்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஆக்சுவலாக ஆர்டர்ஸ் எடுக்காமல் இருந்த டைம் மெசேஜ் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு கைண்டாக மெசேஜ் பண்ணாங்க, அவ்வளோ ஹாப்பியாக மெசேஜ் பண்ணாங்க. பிரேஸ்லெட் மேக் பண்ணக்கப்புறம் காமிக்கிறேன். நான் பட்டர்ஃப்ளை மேக்னெட்னு கேட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே பட்டர்ஃப்ளை இனிஷியல் ப்ளஸ் வந்து மேக்னெட் வச்சு ஹார்ட் மேக்னெட் தான் நம்ம எல்லா வீடியோலையும் காட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட பட்டர்ஃப்ளை மாடல் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சி கேட்டேன். அதுவான்னு சொல்லிட்டு இல்லை சிஸ் பட்டர்ஃப்ளை மேக்னெட் இருக்கும் அதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே இப்போயாவது நம்ம செய்ய ஆரம்பிப்போம், வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் அந்த பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் செய்ய ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக அவங்க கலர் சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து கிராக்கல் பீட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த பீட்ஸ்னாலும் பரவாயில்ல சிஸ், கலர் உங்க இஷ்டம், எதுனாலும் போட்டுக்கோங்க, கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கலர் பண்ணேன் கிளாஸ் பீட்ஸில், அது எனக்கு பிடிக்கல. அதோட தான் கிராக்கல் பீட்ஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் மேக்னெட் அப்புறம் இனிஷியல் வந்துட்டு செயினில் ஆட் பண்ணி கொடுத்தேன். அவங்க செயினில் கேட்கல, இன்னொரு சாம் வைக்க முடியல, அது எனக்கு என்னமோ இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா தெரியல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே இந்த சாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிஸ் இந்த மாதிரி நான் சாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அதுக்கான அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பா.